ஹாய், எங்கள் புது வீட்டில் கிச்சன் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்றனால சின்ன கிச்சனாக தான் இருக்கும். ஸோ இருக்கிறத வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் பால் காய்ச்சறதுக்கு தான் ஒரு விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நான் வீட்டில் இருந்தே விளக்கு, வெள்ளி டம்ளர், பெல் இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து என்னால் முடிஞ்சதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்றனால எந்த ஒரு ஷெல்ஃப் ஆர் கபோர்ட் எதுவும் கிடையாது. ஸோ நாங்கள் ஒரு டேபிள் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த டேபிள்லேயே வச்சு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது மேலேயே பண்ணியாச்சு. இந்த சாமி படம் எல்லாமே ஊர்லேயே நாங்களே தனியாக லேமினேட் பண்ணோம். ஏன்னா வெயிட் தூக்க முடியாதுன்றதுக்காக வேறு எந்த ஃப்ரேம் போட்டதும் வாங்கலை. ஸோ லேமினேஷனே போதும் சொல்லி அது வாங்கிட்டோம். ரொம்ப பார்த்து தான் பேக் பண்ணோம். அப்படி பண்ணும்போதே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரல, மிஸ் ஆகிடுச்சு. இங்கே என்னோடய கேஸ் வந்து ஆட்டோ இக்னிஷன் கேஸ் ஸ்டவ். இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். லைட்டர் இல்லாமல் நான் இப்போ தான் பற்ற வச்சுருக்கேன். அது ஒரு நல்லா இருந்துச்சு. நாங்கள் பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேஸில் சமைக்கிறேன்றனால ஏதாச்சும் ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலான்னு சொல்லி எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் கேசரி தான் செஞ்சோம். ஒரு நாள் கிச்சனில் வந்து ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ணிவிட்டு போயிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவேன். இப்போ மொத்தமாக எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கேசரியும் செஞ்சு நாங்கள் சாமியும் கும்பிட்டுட்டோம்.